அங்கே குழி இருந்ததுன்னா தம்பி, இப்போ நீ லைட்டாக கட்டு அடிச்சில்ல, அந்த கட்டை அடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த சைடு கார்காரங்க ஓவர்டேக் பண்ணி வருவாங்க. தம்பி ஹரி வந்துருக்கேன். இந்த சைடு கார்காரன் வந்துட்டு இருப்பாங்க. நீ வாட்டுக்கு டக்குன்னு கட்டு அடிச்சின்னா அவருக்கு தெரியாதுல்ல நீ கட்டடி போய் அடிக்க மாட்டேயான்னு. இப்போ நேராக போகிற இங்கே குழி இருக்குன்னா அந்த குழிக்குள்ளே இறக்கி தான் ஏற்றணும். சரியா? இந்த மிரரை யூஸ் பண்ணி இங்கே வண்டி இல்லை, இங்கே யாரும் வரல அப்படின்ற பட்சத்தில் தான் நீ கட்டடிக்கணும். தெரிஞ்சுதா? எக்காரணம் கொண்டு கட்டடிக்காதீங்க. கட்டடிச்சிங்கன்னா யாரும் இல்லை, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு மிரரை பார்த்து கணிச்சிட்டு தான் கட்டடிக்கணும். அஞ்சாகின்னு ஒன்று தெரியுமா? தாண்டவே இல்லை. போகுதுன்னு போகுதுல, ஸ்மூத்தாக போகுதுல. 50 தாண்டினதுக்கப்புறம் தான் 5 போடணும்னுலாம் கிடையாது. நீ 40+ போயிட்டாலே தைரியமாக 5 போட்டுக்கலாம். சரியா? வண்டி இப்போ ஸ்மூத்தாக தானே போகுது. வண்டி லைட்டாக அடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் தான் கீரை டவுன் பண்ணும். வேற லெவல்ரா. இது இன்னும் வேற லெவல்ரா. சூப்பர்ரா. நீ 3வது கீர் போட்டது நல்லதான். இப்போ நீ 2வது கீர் போட்டது சூப்பர்ரா. இதான் வேணும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கீர் போட்ட பத்தியா, அதுதான் படம். பஸ்காருக்கு பின்னால் வந்த 3வது கீர் தேவைப்படுது, 3வது கீர் போட்ட. மறுபடியும் இல்லை, வண்டி இன்னும் ஸ்லோவாகிடுச்சு, 2வது கீர் போகணும்னு சொல்லி 2வது கீர் போட்டேன். ரெண்டுமே போகலாம். பட் அந்த காரோட டயர் நமக்கு தெரியணுமா தெரியக்கூடாது. பின்னால் போகக்கூடாது. அதுக்கு நிறுத்திட்ட போகலாம். நீ நிறுத்திட்ட ஓகே. பட் நமக்கு அந்த காரோட டயர் தெரியணுமா தெரியக்கூடாது. ரைட். அந்த காருன்னு இல்லை, பொதுவாகவே நமக்கு முன்னால் போகிற எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த வண்டியோட டயர் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? இடையில ஒரு 2 வீலர்காரங்க உள்ளே போய் நின்னாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த வண்டியோட டயர் தெரிஞ்சே ஆகணும். ஓவர்டேக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஏன்டா ஓவர்டேக் பண்ணிடலாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு தேவை நீ ஜாலியாக வண்டி ஓட்டணும், ரிலாக்ஸாக வண்டி ஓட்டணும், அவ்வளோதான். நீ வண்டி ஓட்டணும். இந்த மிரரை யூஸ் பண்ணு. மிரரில் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பாரு. மிரரில் எதுவும் வண்டி வரலைன்னா லைட்டாக லெஃப்ட் வா. தெரிஞ்சுதா? நான் சொல்கிறது புரியுதா? நெருக்கமாக இருக்கும்போது பண்ண முடியாது. தெரிஞ்சுதா? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கும். இண்டிகேட்டர் போட்டே வரக்கூடாது. அதாவது அதுக்கு நீ முன்கூட்டியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, போகலாம். அந்த வண்டிக்கும் நமக்கும் ஒரு 10-20 அடி டிஃப்ரெண்ட் வேணும். இப்போ இந்த வண்டி நீ நெருங்கி போகிற, அங்கே லெஃப்ட்டில் யாராச்சும் போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதே இப்போ பாரு, இப்போ யாராச்சும் போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியுது இல்லை? போகலாம். அதாவது நீ இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே முடிவு எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம இங்கேருந்து போனோம்னா அந்த கேப்பில் வண்டியை தாண்டி போயிடலாம். புரியுதுன்னு பாரு. நம்ம இவ்வளோ தூரம் போகிறோம்ல, இவ்வளோ தூரத்தில் யோசிக்கணும். நம்ம இங்கேருந்து ஒரு செகண்ட் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சா நம்ம லெஃப்ட் போய் ரைட்டு போயிடலாங்கிறது நம்ம தான் யோசிக்கணும். அது நீ ரிப்பீட்டாக ஓட்ட ஈஸியாக வந்துருந்தாங்க. சரியா?
அடிக்கணும் மற்றபடி. அவர் ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே வண்டி வருது, ஆரம்பிக்க நீ வாட்டுக்கு வந்துருக்குண்ணா, வந்துருக்கு. நீ சொல்லுங்க. கையை கீழே கொண்டு வந்து கியர் டவுன் பண்ணிருக்கோமா பண்ணிடக்கூடாதா? ஏன் அப்புறம் யோசிச்சு கையை கீழே கொண்டு வந்துட்டேன், கிளச்சையும் முடிச்சுட்டு பிரேக்குக்கு கால் வந்துருச்சு. அப்போ டவுன் பண்ண வேண்டியதாண்டா தம்பி. தோணுனா செஞ்சிரு, செய்யலாமா வேண்டாமான்னுலாம் கிடையாது. நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ செய்யாதுங்கிறது தான் உனக்கு திட்டினேன், நீ செஞ்சுன்னா திட்டிருக்க மாட்டேன். இண்டிகேட்டர் போய்க்கோ, இண்டிகேட்டர் போட்டு போய்க்கோ. நம்ம அங்கே லெஃப்ட் நிறுத்தணும், பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தணும். காட்டாங்கடை பஸ் ஸ்டாப் தெரியுங்களா? அங்கே நிறுத்தணும். மிரர் தெரிய மாட்டேங்குதா? தெரியுதுல்ல, அந்த கார் நிற்குதுல்ல, அந்த காரை தாண்டி நிறுத்திக்க. அந்த நம்ம குப்பை வண்டி தள்ளிட்டு போகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஸ்டடி பண்ணி நிறுத்துறா வண்டி. இப்போ கோணையா நிற்கிதான், ஃபஸ்ட் கீர் போடு. வண்டி ஸ்டடி பண்ண. அந்த டூ வீலர் நிற்கிதுல, அங்கே போய் வண்டி நீ நேராக நிறுத்துற. கோணையா நிறுத்துற. இப்படி வண்டி கோணையா நிற்கிது, இந்த மாதிரி கோணையா நிற்காம அந்த இடத்துல வண்டி நேராக நிறுத்துற. இங்கே இடிக்குமோ இடிக்காதோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இடிச்சிடும். ஸ்டேரிங் ஒரு சுற்று ஃபுல்லாக ரைட்டில் சுற்று. இப்போ மூவ் பண்ணு. வண்டி வெளியே வருதா? புரிஞ்சுதா? இது இடிக்கும் இடிக்காதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இடிச்சிடும். நீ தான் ஸ்டேரிங்கை மாற்றி வண்டி அங்கே கொண்டு போகணும். போகலாம் போகலாம் போகலாம். இப்போ அந்த அந்த நிற்கிறாரு. வரானா? வா, வர சொல்லு. நம்ம ரோட்ல போய் தான் போகணும். இங்கிருந்து நீ அந்த ரோட்ல போனா அங்கிருந்து வர வண்டிக்காரங்க இப்படி வருவாங்க. ரோடு ரெண்டாவது கேட்கு. நான் சொல்லக்கூடாது சரியா? பட் உனக்கு தோணிடுச்சு போடலாமா வேண்டாமான்னு. ஆனால் ஒரு பயம் வந்து அதை தடுத்துருச்சு. கரெக்டா? இந்த ரைட்டு நம்ம ரோடு அங்கே தான் இருக்கு. இதில் ஏறி தான் வரணும். இப்போ அவர் நிற்கிறார் பார்த்தியா? நீ இதில் ஏறி வந்தீங்கன்னா அவர் நிற்க வேண்டியதில்லை. புரியுதா? இப்போ அவர் அந்த ரோடு, நீ இதில் ஏறி தான் வரணும். கூட்டத்தை பார்த்து பயப்படாத தங்க.
நீ நல்லா ஓட்டுறேன்னு தான் உனக்கு கூடத்துக்குள்ள கூப்பிட்டு வந்தேன். இல்லை பிரச்சனை இல்லை, கிரவுண்டுக்குள்ளே ஓட்டலாமா நேற்று மாதிரி? நேற்று கிரவுண்டில் நேற்று அந்த ரோட்டில் போகணும்ல, அந்த மாதிரி போகலாமா? அப்போ பயப்படக்கூடாது சரியா? இன்னைக்கு பயம் இருக்குதான் செய்யும், நாளைக்கு பயப்படாது. பட் என்ன எத்தனை கிட் போகணும்? நான் பிரவீனு, தம்பி பிரவீனு மாரியா இருக்குனாங்கறியா? நாலு ரோடு லெஃப்ட். ஏன் அப்போ எடுத்துக்கோங்க? ஃபஸ்ட்டு கீர் கிடையாது, கிளச்சு மெதுவாக எடுத்துருக்கணும். போகலாம். நீ 2வது கீழே வண்டி மூவ் ஆகண்டாத்தங்க. பட் நீ கிளச்சு மெதுவாக எடுத்தீங்கன்னா உனக்கு 2வது கீழே மூவ் ஆயிருக்கும். ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சா? ஓடிடணும், டக்கு 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 ஓடிடணும். ரெண்டாவது கீழே வண்டி அழகா மூவ் ஆகும். வண்டி நின்னா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கீரு. மற்றபடி வண்டி லைட்டா மூவ் ஆனாலுமே நமக்கு 2வது கீர் தான். சரியா? கீர் என்ன பண்ணிருக்கணும்? நான் எவ்வளோ நிதானமாக தெளிவாக சொல்லித்தரேன், அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல்ல. அந்த புள்ள போயிட்டு இருக்கு, நீ வேட்டுக்கு ஹார்ன் அடிக்க மாட்டேங்கிற, ஒன்றும் அடிக்க மாட்டேங்கிற, நேராக வந்து ஒட்டி நிறுத்துற. அந்த பொண்ணு பயந்துருக்கும்ல பாவம். நானும் பயந்துட்டேன் அப்படிங்கிறியா? அதனால் நம்ம இப்போ அங்கே வண்டி போகுதுன்னா அந்த வண்டியை நம்ம இங்கேயே கணிச்சிடணும். இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் கணிச்சிருந்தது தான் நம்ம அந்த வேலையை அங்கே போய் செய்ய முடியும். அங்கே புலி இருக்கு, தெரியுதா? போகலாம். நான் முன்கூட்டியே சொன்ன கேட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆனேன். அதனால் நான் ஏன் அந்த முன்கூட்டியே நீ தான் கணிக்கணும். ரொம்ப அட்வான்ஸாக கார் ஓட்டணும் தாங்க. கார் ஓட்டுறதுல அது நீ போக போக வந்துடும். ஓட்ட வந்துடும். இவ்வளோ தூரம் பேசிக் நாலேஜே வந்துருச்சு, அதனால பிரச்சனை இல்லை. ஓவர்டேக் பண்ணால் ஓவர்டேக் பண்ணிக்கோ. ஆல்ரெடி ரைட் தள்ளி போகும். இவ்வளோ தூரம் நெருங்கி வரக்கூடாது. நம்ம இன்னும் எத்தனை கீர் போட்டுருக்கணும்? 4வது கீர் போட்டுருக்கணும். போகலாம். 3வது கீர்லேருந்துட்டு 5வது கீர் போட்டுக்கணுங்கிறேன். எனக்கு தெரியாது பிரவீன், நீ நல்லா வண்டி ஓட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? அதை நீ எப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ 3 நாள் தான் இருக்கு. 3 நாள் நான் இறக்கி விட்டுருவேன். அது காலி ரோடு தானே? ஆக்டிவோ? ஆமா, காலி ரோட்ல இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படிதான் வண்டி வரும். வண்டி வரும். ஆமா. ஏன் வண்டி வந்தால் ஓட்ட மாட்டியா? புரியல. அப்புறம் என்ன, வண்டி வருமா வராது? எதுக்கு பயப்பட? நீ எது ஓட்ட தெரியாதுன்னு பயப்படலாம். நீ எதுக்கு பயப்படுற?
நம்ம லெஃப்ட் போகணும். ஓகே. நீ எங்கே இறங்குறியோ அங்கே நிறுத்திக்கும். வாய்க்கால் டேரானாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, வாய்க்கால் கிட்டே இருக்கு. புரியுதா? நீ அங்கே பார்க்குற அவர் கை இடிச்சிருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நம்ம அவங்கள விட்டு தள்ளி தான் வரணும். ஓகே. அவர் கை இடிச்சதுன்னா ஃபோன் டக்கு கீழே விழுந்துடும், சிரமமாயிடும். ஏன்டா பார்த்து வர மாட்டேன்னு சண்டைக்கு வருவாங்க. இவ்வளோ வேறு சனங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம அட்வான்ஸாக அதை கழிச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கணும். போல தப்பு இல்லை போ. ஃபஸ்ட்டு இதில் என்ன இருந்துச்சு? தான் போகிறோம், லெஃப்ட்லேயே போகிற பிரச்சனை இல்லை. என்ன தம்பி, என்னடா இன்னைக்கு இவ்வளோ தப்பு பண்ணுறமேன்னு யோசிக்கிறியா? விட திங்கக்கிழமை இந்த தப்பாக நடக்காது, பயப்படாது. சரியா? ஓகே. இண்டிகேட்டர் போட்டிருக்கணுமா? ஓகே, கரெக்டாக போயிட்டேனா? ஓகே.